இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்கே பயந்தா எப்படி? ஆட்டம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. அண்ணி, அவன் ஏதோ பிரச்சனை பண்ணணும்னு வந்திருக்கான். அண்ணன்கிட்ட சொல்லி அவனை அனுப்ப சொல்லுங்க. அவனை பார்க்க பார்க்க எனக்கு கோபமா வருது. ஆத்திரத்துல அவனை அறையணும் போல இருக்கு. ஸ்வேதா, நீ தைரியமாரு. நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அம்மாவை மீறி அவன் என்ன பண்ணிடுவான்னு பார்க்கலாம். உன்னோட வாழ்க்கையில அவன் என்னைக்குமே பிரச்சனை தான். இன்னைக்கே அவனும் ஒழிஞ்சிட்டானா நீ நிம்மதியா வாழலாம். என்ன வாடுதி? அங்க அவன் அவன் யாரு? அவன் தாங்க ஸ்வேதாவோட. ஏன் வாடுதி தடுக்கிற? ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் இருக்காங்க, நம்ம தனியா கூப்பிட்டு பேசிக்கலாம். ஏற்கனவே அவன் எப்படி இங்க வந்தா, எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. நாம எதுவும் பேசி பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம். என்ன வாடுதி சொல்ற? எனக்கு வர கோவத்துக்கு அவன் அடிச்சு மூஞ்சல பேத்துன்னு போல தோணுது. எனக்கும் அப்படிதாங்க கோவம் வருது. ஆனா இப்ப வீணா பிரச்சனை வேண்டாம். நம்ம ஸ்வேதா வயித்துல குழந்தை இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆர்த்தி, வானத்தையும் கார்த்திக்கும் முழிக்கிற மொழிய பார்த்தா தீபக் எதுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு போல இருக்கு. அம்மா, இதுக்கு தானம்மா நம்ம ஆசைப்பட்டோம். சம்பந்தி, ஸ்வேதா விஷயத்துல தங்கச்சிமா மனசு மாறினதுல நீங்க சந்தோஷமா இருக்கிறது எனக்கு தெரியுது சம்பந்தி. எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். பொதுவா நீங்க எதுக்கும் உணர்ச்சி வசப்பட மாட்டீங்க. நீங்க கண்கலங்கிறத பார்க்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு சம்பந்தி. இது என் பொண்ணு வாழ்க்கை இல்லையா சம்பந்தி? நியாயமா நான் வானதி காலில் விழுந்து நன்றி சொல்லியிருக்கணும். என்ன சம்பந்தி இது? பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா. என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா. என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம விட்டது தப்புதான் ஸ்வேதா. நான் உன்னை வேணும்னே எல்லாம் விட்டுட்டு போகல. உங்க அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு உன்னை என்னைய பிரிச்சிருவாங்க, என்னை ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு பயந்துதான் உன்னை விட்டுட்டு போனேன் ஸ்வேதா. உன்னை காதலிச்சு கர்ப்பமாக்கிட்டு விட்டுட்டு போனது எனக்கு உறுத்தலாவும் வருத்தமாவும் இருந்துச்சு ஸ்வேதா. உன்னையும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தையும் பார்க்காம இருக்கிறது பாவம்னு என் மனசு சொல்லுது ஸ்வேதா. உன்னை எப்படி பாக்குறது, எங்க வந்து பாக்குறது, உன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கறதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தேன் ஸ்வேதா. அப்பதான் உனக்கும் உனக்கு பேருக்கு தாலி கட்டுற இந்த ராஜாவுக்கும் நடக்க போற ஃபங்க்ஷனை பத்தி தெரிய வந்தது. அதனாலதான் இங்க வந்தேன் ஸ்வேதா. என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா. நான் பண்ணது பாவம், பெரிய பாவம், மகா பாவம். என் தப்ப உணர்ந்துட்டேன் ஸ்வேதா. உன்னையும் நம்ம குழந்தையும் தனியா விட மாட்டேன் ஸ்வேதா. உன்னோட சந்தோஷத்துக்கும் நம்ம குழந்தைக்கும் இனிமேல் நான் தான் பொறுப்பு.
நான் மட்டும்தான் பொறுப்பு ஸ்வேதா. வா. ஸ்வேதா, யார் இவ? என்ன சொல்லிட்டு இருக்கா இவ? அவ என்னை பார்த்த அதிர்ச்சியில நிக்கிறா மேடம். என்ன ஏதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் மேடம். என் பேரு தீபக். நானும் உங்க பொண்ணு ஸ்வேதாவும் உயிருக்கு உயிரா காதலிச்சோம். எந்த அளவுக்கு காதலிச்சோம்னா, உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே என் கூட மனைவியா வாழ்ற அளவுக்கு காதலிச்சோம். ஸ்வேதா இந்த விஷயத்த உங்ககிட்ட பேச வரும்போது தான் அவளுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டீங்க. இருந்தாலும் அவ அண்ணி மூலயமா சொல்ல வரலான்னு நாங்க முயற்சி பண்ணோம். அதுவும் முடியல. கல்யாணமும் வந்துருச்சு. கல்யாணத்துக்கு முந்தின நாள் நாங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணோம். கோயில்ல நான் காத்துட்டு இருந்தேன். ஸ்வேதாவும் வந்தா. உங்க வீட்டு டிரைவர் ராஜாவோட வந்தா. அவ கல்யாணத்துக்கு நீங்க போட்ட நகையோட வந்ததை பார்த்ததும் எனக்கு திடீர்னு பயம் வந்துருச்சு. நீங்க பெரிய மல்டி மில்லியனியர். உங்களது பெரிய இண்டஸ்ட்ரி. உங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி என்னையும் ஸ்வேதாவையும் கண்டுபிடிச்சு எப்படியும் பிரிச்சிருவீங்க. என்னை ஆளு வச்சு அடிச்சு ஏதாவது பண்ணிருவீங்கன்னு பயந்துதான் ஸ்வேதாவோட நகைக்கு ஆசைப்பட்டு திருடிட்டு ஓடி போயிட்டேன். ஆனா என் மனசு கேட்கல. எந்த கர்ப்பிணி பொண்ணு ரோட்ல பார்த்தாலும் எனக்கு ஸ்வேதா ஞாபகம் தான் வந்துச்சு. எந்த குழந்தைய பார்த்தாலும் என் குழந்தை ஞாபகம் தான். தூங்கும்போது அப்பா அப்பான்னு என் குழந்தை காதுல கூப்பிடுற சத்தம், காதலிச்ச பொண்ணை கர்ப்பமாக்கிட்டு விட்டுட்டு போயிட்டேன்னு யாரோ சொல்ற சத்தம் என் காதுல கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. என்னால முடியல. அதனாலதான் மேடம் வந்தேன். ஸ்வேதாவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன்.